அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவானது ரீசெண்டாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான். நம்மளுடைய போலீஸ் ஷார்ட்ஹேண்ட் பீரோ டிபார்ட்மெண்ட் மூலமாக வெளியான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு இதில் வெளியாயிருக்கு. இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் கீழே இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டருங்கிற இது வெளியாகுது. மொத்தம் பார்த்திங்கன்னா 54 வேக்கன்சி இருக்குது. அதில் 36 + 18, 18ங்கிறது பேக்லாக் வேக்கன்சி. இதுக்கு எவ்வளவு சேலரின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேல் லெவல் 15ல் தராங்க. 36,200லேருந்து 1,14,800 வரைக்கும் இது இருக்குது. இதுக்கு என்ன டியூட்டி அப்படின்னா, இந்த ஜூனியர் ரிப்போர்ட்டர் ஃபீல்டு ஒர்க்கில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் சிட்டிஸ்லேயும் அந்த கான்ஃபரன்ஸை கவர் பண்ணுறது, பப்ளிக் மீட்டிங் இந்த மாதிரியும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கண்டக்ட் பண்ணுற அவங்களுடைய இதையும் மூமெண்ட்டையும் ஒவ்வொரு செகண்டும் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஹையர் போலீஸ் ஆஃபீஸருக்கு ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணுறது. இது பார்த்திங்கன்னா டேலையும் இருக்கலாம், சில நேரம் நைட்டில் கூட இந்த இது இருக்கலாம். ஸோ ஃபுல்லி இன்ட்ரெஸ்டடு உள்ளவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 54 போஸ்ட்டு. இந்த பிஎஸ்டிஎம்முக்கு நார்மலாக அந்த பிஎஸ்டிஎம்மு நம்ம என்ன கம்யூனிட்டி அதெல்லாம் இருக்குது. உமன்ஸுக்குன்னு இதுக்கு ரிசர்வேஷன்லாம் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் நேற்று தான் ஓப்பன் ஆகிருக்கு. நம்மளுடைய லாஸ்ட் டேட்டுக்கு இது எப்போன்னா 15/4/24 தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூ இருக்கும். இதுக்கு எவ்வளவு அப்ளை பண்ணுற ஏஜ் லிமிட்டு அப்படின்னா, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவாக இருந்தால் 37 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கக்கூடாது. பிசி எம்பிசி பிசி முஸ்லீமாக இருந்தால் 34 வயசு, மற்றவங்கள இருந்தாங்கன்னா 32 வயசு. ஸோ இதுதான் இதுக்குள்ள இதுக்கு என்ன தகுதி படிச்சிருக்கணும் அப்படின்னா, இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய +2ல் தமிழ் எடுத்து படிச்சிருக்கணும். அதோடு மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்டில் சீனியர் கிரேடு நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் டைப் ரைட்டிங்லேயும் நான் முடிச்சிருக்கணும். தமிழ் ஷார்ட் ஹேண்டில் ஒர்க்கிங் பண்ண நாலேஜ் இருக்கணும். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ என்ன காரணத்துக்காக இந்த அப்பாயின்மெண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகலாம் அப்படின்னா அவங்க சிலதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை படித்தா அவங்களுக்கு இது தெளிவாக புரியும். ஸோ எப்படி இதை அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று ஸ்கில் டெஸ்ட்டு ஷார்ட் ஹேண்டில், அப்புறம் இன்டர்வியூ. ஸோ அந்த அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த இது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பார்ட் ஏ, அது 50 கொஸ்டின்ஸு, 50 மார்க்கு. மினிமம் குவாலிஃபையிங் மார்க்கு 20 வாங்கினா போதும். அடுத்து பார்ட் பி ஸ்கில் டெஸ்ட்டு, அதுக்கு 80 மார்க்கு, 32 மார்க்கு வாங்கினா போதும். ஸோ பார்ட் ஏ தமிழ் லாங்குவேஜில் இருக்கும். பார்ட் பி ஸ்கில் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நீங்கள் பார்ட் ஏவில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் பார்ட் பியில் உங்களோட மார்க்கை அவங்க இது பண்ணுவாங்க. இது காமனாக உள்ளது தான். இதுக்கு பார்த்திங்கன்னா மைனஸ் மார்க் இருக்குது. அந்த ரிடக்ஷன் ஆஃப் மார்க் எதுக்கெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இன்டர்வியூ நம்மளுடைய ஸ்கில் டெஸ்ட்டும் இன்டர்வியூவும் மெட்ராஸில் மட்டும்தான் நடக்கும், சென்னையில். ஸோ இதுக்கு அப்ளை பண்ண வேண்டியது எப்படி பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க கீழே. நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் எனக்கு இது பண்ணுங்கள். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இதில் யாரை அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கால் லெட்டர் போஸ்டலில் அனுப்புவாங்க. அதுக்கு டிஏ எதுவுமே கிளைம் பண்ண முடியாது. இது பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணால் அவங்க அப்பாயின்ட் பண்ணலாம். ஸ்கில் டெஸ்ட்டு ஷார்ட் ஹேண்டில் அந்த நடக்கும் ஸ்கில் டெஸ்ட்டு. இன்டர்வியூ பின்னால் அவங்க ப்ராப்பராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க.
இதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும்னா, இந்த அப்ளிகேஷனை ஃபார்மை ஃபில் பண்ணி தேவையான டாக்குமெண்ட்லாம் உள்ளே வச்சு அவங்க அப்ளை பண்ணிடணும். அப்ளிகேஷனில் ஏதாவது தவறுதலாக இருந்தால் உங்களுடைய இதை வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய டீட்டெயில் இது. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எங்கே இருக்குன்னா, இந்த கீழே உங்களுக்கு நான் கொடுக்குறோம். இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபில்லப் பண்ணி வைக்க வேண்டிய டாக்குமெண்ட்லாம் நீங்கள் என்க்ளோஸ் பண்ணி இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து ஏப்ரல் 14க்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடுங்க. இந்த டேட்டில் சொல்லியிருக்காங்களே, ஏப்ரல் 15க்குள்ளே அனுப்பிச்சிடுங்க. இதுதான் இந்த ரீசெண்டாக வெளியான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு அதாவது +2 முடித்து டைப் ரைட்டிங் இங்கிலீஷில் போத் ஹையரு, அதே மாதிரி தமிழில் ஹையரு, தென் ஷார்ட்கட் முடித்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜூனியர் ரிப்போர்ட்டர் அப்படிங்கிற ஒரு பதவி எந்த டிபார்ட்மெண்ட்டில் வருதுன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் கீழே வருது. ஸோ விருப்பம் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது யாருக்கு அனுப்புனா யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். தேங்க்யூ.